ரீசெண்டாக வந்து அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் சயின்ஸில், ஜியோகிரஃபியில், கரண்ட் அஃபேர்ஸில் ஃபுல்லாக வரும். பேசிக்ஸ் நிறைய இதில் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக நம்ம என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஏகப்பட்ட டீவியேஷன்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பாருங்கள், ஏர் பொல்யூஷன் சொல்கிறாங்க. வெளியில் போனோம்னா தும்பிட்டு இருப்பாங்க, இருமிட்டு இருப்பாங்க, நிமோனியா காய்ச்சல், ஆஸ்துமா காய்ச்சல் வருது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏர் பொல்யூஷன், காற்று மாசடையுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏர் பொல்யூஷனில் த ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் சிட்டி வந்து இட் இஸ் அவர் கேபிட்டல் சிட்டி டெல்லி. ஒரு வாரம் ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நார்த் இந்தியாவில். ஸோ காற்று இருக்கு இல்லையா, மேலே அட்மாஸ்பியரில், வளிமண்டலத்தில் ஏர் இருக்கு இல்லையா, அந்த ஏரில் என்னென்ன கேஸஸ் இருக்குன்னு படிச்சிருக்கீங்க பாருங்கள். நைட்ரஜன் வந்து 78% இருக்குது. காற்று இருக்கு இல்லைங்களா, ஏரில் இருக்கக்கூடிய கேஸஸ் சயின்ஸில் சொல்கிறாங்க 78% வந்து நைட்ரஜன், 21% வந்து ஆக்சிஜன் இருக்குது, 0.9% ஆர்கான் கேஸ்ன்னு இருக்குது, அதுக்கடுத்து 0.1% அதர் கேஸஸ். ஸோ காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதில் அந்த லாஸ்ட் செக்மெண்ட்டில் வருது, 0.003 சம்திங் அதில் வருது. இப்போ காற்று இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் நெருப்பு குச்சி பற்ற வைக்கிறீங்க இல்லையா, அது நின்று எரியுது, பார்த்துருக்கீங்களா? ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் நின்று எரியுது. ஆக்சிஜன் இல்லை, நைட்ரஜன் மட்டும் இருக்குதுன்னா பிளாஸ்ட் ஆகிடும். நைட்ரஜன் வந்து வெடிபொருளுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் ஆக்சுவலாக, அப்படி சொல்லுவாங்க. சரியா, அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப பெரிய டாபிக் பாருங்கள். காற்று மாசுபடுதலில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏர் பொல்யூஷனை காஸ் பண்ணுறது எது அப்படின்னு ஒரு 5-6 திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் சம்மந்தப்பட்ட ஆக்சைடுகள், கார்பன் ரிலேட்டடான ஆக்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஏரை பொல்யூட் பண்ணுது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் மோனாக்சைடு, அது என்ன சொல்கிறாங்க, CO அப்படின்னு சொல்கிறாங்க. CO2னா கார்பன் டை ஆக்சைடு, இது கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், இந்த எரிபொருள் எரிக்கிறாங்க இல்லையா, ஃபியூலில் எரிச்சு வந்து வண்டி ரன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபியூல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிட்டா பரவாயில்ல, இன்கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆச்சுன்னா அப்போ ரிலீஸ் ஆகிற கேஸ் வந்து கார்பன் மோனாக்சைடு. இதுக்கு முன்னால் விறகு அடுப்பில் வந்து அடுப்பு எரிப்பாங்க ஊர்லெல்லாம், பச்சை விறகு இருக்கும், காஞ்ச விறகுக்கும் பச்சை விறகு இருக்கும். பச்சை விறகை மட்டும் தவறி பற்ற வச்சுட்டிங்கன்னாக்க புகை அப்படி பிடிச்சிக்கும், புகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணெல்லாம் அப்படி பயங்கரமாக இருக்கும். அந்த அடுப்பில் உட்காந்து ஊதிட்டுலாம் சமைப்பாங்க ஆக்சுவலாக. அந்த கேஸுக்கு பேர் வந்து கார்பன் மோனாக்சைடு. அது என்னவோ ஒரு பீரியடில் வந்து மூச்சுக்குள்ளே போயிடுச்சுன்னா மூச்சு திணறல் ஏற்படுத்து டெத் கூட காசு ஆகும், சஃபகேட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அந்த கேஸ் வந்து கொஞ்சம் பாய்சனஸ் கேஸ் ஆக்சுவலாக. ஆட்டோமொபைல்ஸ் வண்டி ஓட்டுறவங்க அதில் வருது, சிகரெட் ஸ்மோக் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து வெளியே வருது ஆக்சுவலாக. பாருங்க, இது வந்து நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சிகப்பு அணுக்கள்னு சொல்லிட்டு, அதில் 70% வந்து மிக்ஸ் ஆகிட்டு ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லங்ஸ் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சிஜன் வந்து லங்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது, அதில் போய் மிக்ஸ் ஆகி டிஷ்யூஸ்க்கெல்லாம் போய் டேமேஜ் காஸ் பண்ணுது. ஏர் பொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் ஹீமோகுளோபின் ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா, CNSன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த என்ன சொல்லுவாங்க, கிளாண்ட்ஸ் சொல்லுவாங்க, கிளாண்ட் என்ன ஃபங்க்ஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. எஃபெக்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு கேஸ்னால இட் இஸ் வெரி வெரி பாய்சனஸ் டு அனிமல்ஸ். சரிங்களா, அதான் சொல்கிறேன், சஃபகேஷன் ஆகி டெத் கூட காசு ஆகும். பாருங்க, ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிளட்டை வந்து குறைக்குது. பிளட் இருக்கு இல்லைங்களா, பிளட் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகுது ஆக்சுவலாக. ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜன் பிளட் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்போ போயிட்டு என்ன ஆகும்னா மூச்சு திணறல் ஏற்படும். அதுக்கு பேர் வந்து அஸ்பிக்சியான்னு பேர், இங்கிலீஷில் சஃபகேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து பர்னிங் கிரீன் வுட் அப்படின்னு போட்டு பாருங்க, விறகு அடுப்பு, பச்சை விறகு வந்து எரிய விடுவாங்க, அப்போ வந்து பயங்கரமாக புகை வரும், அதுவும் ப்ராப்ளம் காஸ் ஆகும். ரெண்டாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஏர் பொல்யூஷனில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடுன்றது என்ன அப்படின்னா, கிரீன் ஹவுஸ் கேஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா, கிரீன் ஹவுஸ் கேஸ்னு ஒரு கான்செப்ட், குளோபல் வார்மிங் ரிலேட்டடாக. கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ல சீஃப் கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி வருது ஆக்சுவலா, உயிரினங்கள் வெளிவிடக்கூடிய மூச்சு காற்று. இப்போ நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, இன்ஹேல் பண்றது என்னது பியூர் ஏர், எக்ஸேல் பண்றது என்னது கார்பன் டை ஆக்சைடு. அது சொல்றாங்க ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பர்னிங் ஆஃப் ஃபியூல்ஸ், 2 வீலர் 4 வீலர்லாம் ஃபியூல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, இதுல இருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வருது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் சல்ஃபர் ஆக்சைடு சொல்றாங்க, கந்தக ஆக்சைடுன்னு சொல்றாங்க. அந்த கந்தக ஆக்சைட்ஸ்ல இருந்து இது வருது ஆக்சுவலா. பாருங்க, கந்தக ஆக்சைடுல 3 சொல்லுவாங்க, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2ன்னு சொல்லுவாங்க, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு SO3, சல்ஃபர் சல்ஃபேட் SO4 சம்திங் சொல்லுவாங்க. இந்த கந்தக ஆக்சைடு எங்கிருந்து ரிலீஸ் ஆகுது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயில் ரீஃபைனரிஸ், ஓர் ஸ்மெல்டர்ஸ்.
எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் அங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓர் அப்படின்னாக்க தாதுக்களை உருக்குறாங்க இல்லையா, கோர்ஸ் மெல்டிங்னு சொல்லுவாங்க, தாதுக்களை உருக்குற இடம். அந்த இடத்துல இருந்து அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதே பாருங்க, ஆக்சுவலா கந்தகம் யூஸ் பண்ற ஃபியூல் இருக்கு இல்லையா, அதை வந்து எரிக்கும் பொழுது யூஸ் ஆகுது. ஆக்சுவலா கோல் நிலக்கரி வெட்டி எடுக்கும் போது, பெட்ரோலியம் பிரிச்சு எடுக்கும் போது, ரீஃபைன் பண்ணும்போது இந்த கேஸஸ் ரிலீஸ் ஆகுது. பேப்பர் மேனுஃபேக்சரிங்லயும் அந்த கேஸ் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி வேஸ்ட் டிஸ்போஸ் பண்றாங்க இல்லையா, எரிக்கிறாங்க இல்லையா, முனிசிபாலிட்டியில் வேஸ்ட்லாம் கொஞ்சம் இருக்கிறாங்க, அதுல வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்டல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, பிரிச்சு எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அதுல ஃபுல்லா இந்த சல்ஃபர் ஆக்சைடு வருது. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயில் ரிஃபைனரிஸ், ஓர் ஸ்மெல்டர்ஸ், அதுல இருந்து சல்ஃபர் ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. இதனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆசிட் ரெயின் காஸ் பண்ணக்கூடிய ஆக்சைடு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. ஆசிட் ரெயின் ஒரு கான்செப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன சொல்லுது, பெயிண்ட் மெட்டல் இருக்கு இல்லைங்களா, அது மேல இருக்கிற பெயிண்ட்டை உரிச்சிடுது இந்த சல்ஃபர் ஆக்சைடு வந்து. அதே மாதிரி அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்ஸ்க்கும் வந்து டெத்து காஸ் பண்ணுது. நியூரோசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க, திசுக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அழிச்சிடுமா உள்ள, லிவிங் பீயிங்ஸ் உயிரினங்களுக்குள்ள இருக்கிற திசுக்களை அதை அழிச்சிடுமா. அப்புறம் குளோரோசிஸ்ன்னு சொல்றாங்க, பச்சையம்னு சொல்லுவாங்க இல்லையா, தாவரங்கள் பச்சையாக்கிறதுக்கு காரணம் குளோரோஃபில். அந்த குளோரோஃபில்ல வந்து எடுத்துருமா, லாஸ் ஆயிடுமா. இதெல்லாம் காஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். நைட்ரஜன் சம்மந்தப்பட்ட ஆக்சைட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. இதுவும் கொஸ்டின் அதை கேட்டு, நைட்ரஜன் ஆக்சைடு சம்மந்தமாக சைக்கிள் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரேட் இதுலையும் இருக்கு ஆக்சுவலா. நைட்ரஜன் ஆக்சைடு எங்கேருந்து வருது அப்படின்னா, பர்னிங் ஆஃப் ஃபியூல்ஸ், எரிபொருளை எரிக்கும் பொழுது வருது. பயோமாஸ் பர்னிங், ஊர் பக்கமெல்லாம் அந்த பயோமாஸ் எடுப்பாங்க இல்லையா, அதை எரிக்கும் பொழுது வருது. ஃபெர்டிலைசர்ஸ் மேக் பண்றப்ப உர தொழிற்சாலைகள்ல அங்கிருந்து அந்த கேஸ் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலா. இதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகுது நல்லா கவனிக்க பாருங்க. நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் ரிலீஸ் ஆகுறதுனால என்ன ஆகுது, பழுப்பு நிற கலர்ல வந்து காத்து மாறுது இல்லையா, டெல்லியில சொன்ன மாசுபட்ட சிட்டின்னு சொல்லிட்டு, அதுக்கு பாருங்க ப்ரௌன் ஹேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று இந்த மாசு, ஸ்மோக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மஞ்சள் கலர்ல தெரியும் இல்லையா பார்த்தாக்க, அந்த ப்ரௌன் ஹேஜ் வந்து காஸ் பண்ணுது. அந்த ப்ரௌன் ஹேஜ் இருக்கு இல்லைங்களா, அதுல 2 வீலர் 4 வீலர் வெஹிக்கிள்ஸ்ல தானே போறோம் வரும், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளமும் லங் ப்ராப்ளமும் வரும். லங்ஸ் இருக்கு இல்லைங்களா உள்ள, அது லொக்குன்னு எருமிட்டு இருப்பாங்க, ஆஸ்துமா ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். அப்புறம் வந்து ஃப்ரம் செகண்டரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. இது 3 பிரைமரி பொல்யூட்டன்ஸ். காற்று மாசுபடுறதுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். அது இல்லாம வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா, பெராக்சில் அசிட்டைல் நைட்ரேட்னு இருக்கு, பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட், இதுவும் காஸ் பண்ணுது. ஸோ பிளான்ட் குரோத், டிஷ்யூ டேமேஜ் எல்லாமே அது காஸ் பண்ணுது. பாருங்க, இதுதான் அந்த ப்ரௌன் ஹேஜ்னு சொன்னோம் இல்லையா, பார்த்தா தெரியுதா, பெரிய பெரிய சிட்டிஸ்ல பாருங்க எப்படி இருக்கு படம் பார்த்தாக்க, பெரிய பெரிய பில்டிங் மட்டும் தெரியுது, கீழே ஒன்றும் தெரியல. காத்து, பனி, காலையில பனி இருக்கும் இல்லையா, அடர்ந்த மூடு பனி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஏர் வந்து டிஸ்டர்ப் ஆகுது ஆக்சுவலா. அதே மாதிரி கண்ணு எரியும் தெரியுமா, வண்டியில போக பார்த்துருக்கீங்களா, திடீர்னு பார்த்தா வண்டியில 2 வீலர் டிராஃபிக்ல நிற்கிறீங்கன்னா கண்ணு எரியும், அந்த ஏர் வந்து மாசுபட்டு இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி வைரல் டிசீஸ் எல்லாம் கூட அது காஸ் பண்ணுது ஆக்சுவலா. அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரேட் இருக்கு இல்லைங்களா, அது விசிபிலிட்டியும் டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப பிளைனா தான் விசிபிளா இருக்கும், மஞ்சள் கலர் இருந்தால் எங்கேருந்து விசிபிலிட்டி வரும், டெல்லியில பக்கத்துல யார் போறாங்கன்னு தெரியாது, ஃபுல்லா டார்க்கா இருக்கும் ஏர் வந்து, அந்த மாதிரிலாம் காசு ஆகுதுன்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, காற்றுல மாசு கலந்துருக்கு, டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ். கரெக்டாக இருக்காங்க, இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஏர்ல மிக்ஸ் ஆகுது. என்னென்ன மிக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. சூட் அப்படின்னா அடுப்பு கறி, இந்த கிச்சன்ல வந்து அடுப்பு பற்ற வைக்கிறோம் இல்லையா, ஊர் பக்கமெல்லாம் சொல்றேன், அடுப்பு பற்ற வைக்கிறோம், மேல புகை போக்கி வச்சிருப்பாங்கல்ல, கருப்பா புகை வரும் தெரியுமா, அடுப்பு கறி புகை, அதை சூட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அடுத்து டஸ்ட். டஸ்ட் எங்கேருந்து வேணா, மெனி சோர்சஸ். அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள், அந்த மாதிரிலாம் வந்து மிக்ஸ் ஆகுது ஏர்ல அப்படின்னு சொல்றாங்க. பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்னது சொல்லலாம், இயற்கையிலே பார்த்தீங்கன்னா தலை கீழே விழுது, தண்டு கீழே விழுது, பூ காஞ்சி விழுது, இலை சருகெல்லாம் கீழே விழுது இல்லையா, அது பறந்து போய் அட்மாஸ்பியரை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதனால எஃபெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இருக்கு இல்லைங்களா, மூச்சு விடுறோம் இல்லையா, இந்த ஏரியாவை போய் அதை டிஸ்டர்ப் பண்ணும், ஆஸ்துமா காஸ் பண்ணும். ஆஸ்துமான்றது லொக்குன்னு நிரம்பிட்டு இருப்பாங்க, மூச்சு விடுறது சிரமமா இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போச்சுன்னாக்க குரோனிக் ப்ரோங்கைட்டிஸ் அப்படின்னு பேர். பாவம், அவங்க பார்த்தாவே பயமா இருமிட்டே இருப்பாங்க.
எஸ்டிமா அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. மீத்தேன் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, மண்ணு கடையில் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து காசு ஆகுது. மண், மைக்ரோப்னா நுண்ணுயிரிகள், அதெல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா ஆக்சுவலா நெல் வயல் இருக்கு இல்லையா, அதுல வந்து வாட்டர் ஹீட்டர்லாம் மிக்ஸ் ஆகி டஸ்ட்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு இல்லையா, அதுல அந்த சதுப்பு நிலங்கள் சொன்னோம், அது மாதிரி இடத்துல எல்லாம் அது இருக்கு, நுண்ணுயிரிகள் இருக்கு, அதுல இருந்து வருதுன்றாங்க. இன்னொரு கேஸ் என்ன சொல்றாங்கன்னா சிஎஃப்சி கேஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோரோ ஃப்ளோரோ கார்பன், சிஎஃப்சி கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோன் லேயரை டிஸ்டர்ப் பண்ணுது. அட்மாஸ்பியர் மேலே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, பாருங்க மேலே இருக்கிறதுக்கு பேர் வந்து காற்று மண்டலம், மேலே காற்று இருக்கிற இடத்துக்கு. இதை வந்து 5 லேயராக பிரித்து படிப்பாங்க ஜெனரல் ஜியாகிரபியில். வந்து ஃபர்ஸ்ட் பேர் வந்து ட்ரோபோஸ்பியர், ரெண்டாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர், மூணாவது மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு படிப்போம். இதுக்கு முன்னே ஃபுல்லாக போர்ஷன் ஒரு லேயரில் என்ன இருக்குன்னா படிப்போம். ஃபர்ஸ்ட் 2 லேயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரோபோஸ்பியர்னு அதுக்கு பேர். பூமியிலேருந்து ஒரு 8 to 10 கிலோமீட்டர் ஹைட்டில் ஃபர்ஸ்ட் லேயர். இந்த லேயருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஆல் வெதர் ஃபினமினான்னு சொல்லுவாங்க. வானிலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கிறது ஃபர்ஸ்ட் லேயர்ல. காற்று, மழை, புயல், மேகம், ஆலங்கட்டி மழை, அப்புறம் என்ன அது வெப்பம் அடிக்கிறது, மழை பெய்யுது, சூறாவளி மழை, ஆல் வெதர் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் நடக்கிறது எங்க நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் லேயர். ட்ரோபோஸ்பியர்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது லேயர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு அடுத்த லேயர் ஆக்சுவலா. இது வந்து ஒரு 16 கிலோமீட்டர் சொல்லுவாங்க, கரெக்டாக ஞாபகம் எனக்கு. செகண்ட் லேயர் வந்து அப் டு 80 கிலோமீட்டர்ஸ், ஒரு 12-15 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 80 கிலோமீட்டர்ஸ்க்கு செகண்ட் லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் ஏரோப்ளேன் பறக்குது. அந்த ஏரோப்ளேன் பறக்கிறது வந்து 12-13 கிலோமீட்டர் ஹைட்ல பறக்குது. அந்த லேயருக்கு பேர் வந்து வெதர் ஃப்ரீ ஜோன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வெதர் ஃப்ரீ ஜோன் சொல்லுவாங்க. இந்த மழை, புயல், பனிக்கினி அது எதுவுமே இருக்காது, பிளெயினாக இருக்கும் அந்த லேயர். அதனால தான் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிட்டு அந்த லேயருக்கு போயிட்டு அதுலேருந்து பறக்குது ஆக்சுவலாக. டேக் ஆஃப் ஆகும்போதும் டேக் டவுன் ஆகும்போதும் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு ஃப்ளைட் இறக்குவாங்க. பட் அது மிட் டைமில் வந்து அது பாட்டுக்கு இவனாக போகும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் 30 to 40 கிலோமீட்டர் ஹைட்டில் இன்னொரு லேயர் இருக்குது, அதுக்கு பேர் ஓசோன் லேயர். அது தனி கான்செப்ட், நம்மளுக்கு ஓசோன் டெப்ளிஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஓசோன் லேயரை டிஸ்டர்ப் பண்ணுது சிஎஃப்சி கேசஸ். இந்த சிஎஃப்சி கேசஸ் எதுலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஆக்சுவலாக பர்னிங் ஆஃப் ஃபியூல்ஸ், ஆயில் எரிக்கிறோம் இல்லைங்களா, ஒன்றும் இல்லை விளக்கு எரிய வைக்கிறோம் இல்லை, அதுலேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறோம், டீசல், ஆர்கானிக் டீசல், பெட்ரோல், ஆர்கானிக் பெட்ரோல், எத்தனால் இதெல்லாம் வெளியே வருது ஆக்சுவலாக. இதில் வந்து இந்த இதுலேருந்து ரிலீஸ் ஆகிற கேஸ் என்னது, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைட்லாம் ரிலீஸ் ஆகுது, அதில் உருவாகுது ஆக்சுவலாக. இன்னும் வேற ஏர் பொல்யூட்டன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இயற்கை இருக்கு இல்லைங்களா, அதில் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஏரை பொல்யூட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து ஃபாக் சொல்கிறாங்க. ஃபாக் அப்படின்னா அடர்ந்த மூடு பனி. மிஸ்ட்னா மைல்டாக இருக்கும், சும்மா ஒயிட்டிஷாக இருக்கும், பயங்கர டார்க்காக, பக்கத்தில் யார் போகிறாங்கன்னு தெரியாது. வின்டர் சீசனில் பார்த்துருக்கீங்களா, காலையிலே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ த ஃபாக் சொல்கிறாங்க. போலன் கிரெயின்ஸ் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக, விதை பரவல்னு படிச்சிருக்கோம் இல்லையா நம்ம, பல்வேறு தாவரங்களுடைய ஃபர்ஸ்ட் காயாக இருக்கும், கனியாக இருக்கும், அப்புறம் என்ன அவன் ஏஜ் ஆகிடும், அப்புறம் கீழே விழுந்துடும், அது காற்றுல அடிச்சுட்டு போவோம்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரொபேட் ஆகும் இல்லையா. அது நெக்ஸ்ட் பாக்டீரியா. ஐ திங்க் பூமியில் பல இடங்களில் வந்து பாக்டீரியா இருக்குது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வேல்கனோ எரப்ஷன்ஸ், அதுல இருந்தெல்லாம் வருதுன்றாங்க. ஏரோசால்ஸ் ஒன்று இருக்கு ஆக்சுவலாக, காற்றை மாசுபடுத்துறதுல ஏரோசால் அப்படின்னா டஸ்ட். ஓகே, டஸ்ட் வந்து ஏர்ல மிக்ஸ் ஆகுது. ஸ்மோக், மிஸ்ட், ஃபாக், ஃபியூம்ஸ். ஃபியூம்ஸ் எங்கே வருது, சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க எல்லா கடையிலையும் 8 மணிக்கு மேலே என்ன வருது, காற்று வருது, அங்கே வேலை போகுது, எல்லாம் ஏற போய் டிஸ்டர்ப் பண்ணுது, எல்லாம் போய் மேலே போய் டிஸ்டர்ப் பண்ணுது. நகரங்க வாழ்க்கை இல்லை அது, அதுக்கு பேர் நகர வாழ்க்கை இல்லை, நரக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கேசஸ் அண்ட் வேப்பர்ஸ், வாட்டர் வேப்பர்னு ஒன்று இருக்கு, அதாவது காற்று ஈரமா இருக்கு இல்லையா, அதுக்கு நீர்த்த விளைகள் தமிழ்ல சொல்லுவாங்க, அதுவும் சொல்றாங்க. அதனால இந்த கார்பன் எமிஷன்ஸ் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் யூஸ் பண்றதுல நம்ம கார்பன் அதிக அளவு வெளியிடுறோம் அட்மாஸ்பியர்ல, சரியா. அந்த கார்பன் அதிகமா வெளியிடுற நாடுகள் தான் ஏரை பொல்யூட் பண்றதுல நம்பர் 1 கண்ட்ரி. அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைனா. இண்டஸ்ட்ரீஸ் எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கும். சைனா, அமெரிக்கா, 3வது இந்தியா, 4வது ரஷ்யா, 5வது ஜப்பான். ஓகேங்களா, ஏர் பொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்குன்னா இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, காற்று மாசுபடுத்துறது குறைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களாம் குறைக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? ஸோ ஏர் பொல்யூஷன்னா என்ன, காசிங் ஏஜென்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், அது இதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டரி பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஏர் பொல்யூஷனோட இன்னொரு மேஜர் எஃபெக்ட்ஸ் என்னென்ன பாருங்க, 4 இஷ்யூ சொல்லியிருக்கு.
ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் குளோபல் வார்மிங் அண்ட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், புவி வெப்பமயமாதல், பசுமை குடில் விளைவு வாயுன்னு சொல்லுவாங்க. ஆசிட் ரெயின் அப்படின்னா அமிலமழை. இன்னொன்று ஓசோன் டெப்ளிஷன். இதெல்லாம் இஷ்யூஸ் ஆக்சுவலாக என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னா என்ன? ஸ்மோக் பிளஸ் ஃபாக், அதுக்கு பேர் ஸ்மாக். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன சொல்றோம் நம்ம? பிளெண்டட் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் கிராமர்ல. சரியா? பாருங்க, மோட்டார் பிளஸ் ஹோட்டல், பிளெண்டட் வேர்டு, மோட்டல்னு பேர். ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ரெண்டு பேஜ் படிச்சா ஒரு மார்க். சரியா? ஸோ மிக்சர் ஆஃப் ஸ்மோக் பிளஸ் ஃபாக். ஸ்மோக் வருது இல்லைங்களா, இண்டஸ்ட்ரியில, வீட்டில் அந்த மாதிரி பதில் புகை வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் கூட கலக்கும் போது ஸ்மோக் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. இது வந்து சன்லைட்ல வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கிறது, சன்லைட் மூலமா வந்து ரியாக்ட் ஆகி இது என்ன பண்ணுது, ஹைட்ரோ கார்பன், நைட்ரஜன் ஆக்சைடு அந்த மாதிரிலாம் கொடுத்து பேன் அப்படின்னு ஒரு ஐட்டமா கன்வெர்ட் ஆகுது. பெராக்சில் அசிட்டில் நைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நச்சு புகைன்னு எழுதிக்கோங்க தமிழ். காத்துல கலந்துருக்கக்கூடிய நச்சு புகை, பனி புகைன்னு சொல்லி அதுக்கு பேர். அது ரொம்ப இரிட்டேட் பண்ணும், பாடி டிஸ்டர்ப் பண்ணும். சரியா? இது எது எந்த இதுல இருந்துலாம் வருது பாருங்க. ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, 2 வீலர் 4 வீலர் யூஸ் பண்றாங்க, அது ஃபயர் ஆச்சுன்னா வருது. வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இல்லையா, சாலிட் வேஸ்ட் டிஸ்போசல், அந்த இடத்துல வருது. ஆயில் ப்ரொடக்ஷன், எண்ணெய் உற்பத்தி பண்ற ஃபேக்டரிஸ்ல. இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ், பெயிண்ட்ஸ், கோட்டிங்ஸ், அதுல இருந்துலாம் சோர்ஸ் ஆகி வருது ஆக்சுவலா. இதோட எஃபெக்ட்ஸ் என்ன பாருங்க. இது வந்து தாவரங்கள் இருக்கக்கூடிய இந்த குளோரோஃபில் இருக்குல்ல, பச்சையம், அதை வந்து டெத் பண்ணிடுதுப்பா. ஸோ தாவரங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. கண்ணு ஆட்டோமேட்டிக்காக இரிட்டேட் ஆகும், கண்ணில் தண்ணி வந்துடும், கண்ணு எரிச்சல் ஆகும் உங்களுக்கு வந்து. த்ரோட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரகரன்னு இருக்கும் ஆக்சுவலாக. விசிபிலிட்டி வந்து குறைஞ்சிருக்கும். பக்கத்தில் யார் போகிறாங்க, டெல்லியில் கொல்கட்டாலாம் தெரியவே தெரியாது. 11-12 மணி ஆனால் லைட்டாக வெயில் வந்து விலகும். நெக்ஸ்ட் ஹேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹேஜ் என்ன, ஒரு பழுப்பு நிறமான புகை. ஓகேங்களா? பக்கத்தில் யாருக்கு தெரிஞ்சதுன்னு வண்டி ஓட்ட முடியும். ஸோ அது வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் கிரியேட்ஸ் ஹெல்த் அஜார்ட்ஸ், லங் ஃபெயிலியர், நிமோனியான்னு சொல்லுவாங்க. நிமோனியா, காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காஸ் பண்ணது. ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஒரே ஒரு லைன்ல சொல்ல புடிச்சுக்கணும். ரஜினி வந்து ஒரு படத்துல சொல்லுவான், 1 ரூபா பெருசா 2 ரூபா பெருசா? 2 ரூபா தான் பெருசு. நான் நம்பர் 2, நான் தான் பெரியவன் சொல்லுவான் ஒரு படத்துல. சின்ன சின்ன கான்செப்ட் பாருங்க, சின்ன கான்செப்ட். குளோபல் வார்மிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. குளோபல் வார்மிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? குளோப்னா புவி, பூமி. பூமி வெப்பமடையுது, பூமி லைட்டா ஹீட் ஆகுதுன்னு சொல்றோம், அதான் கான்செப்ட் ஆக்சுவலா. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. சன்லைட் காலையில வருது, பூமி மேல வந்து சன்ஸ் ரேஸ் வந்து விடுது. நம்ம அதை அப்படிதானே படிச்சிருக்கிறோம். அதுக்கு பேர் வந்து சோலார் இன்கமிங் ரேடியேஷன் பேர். சூரிய கதிர்கள் பூமி மேல வந்து விடுறது சோலார் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கமிங், அவுட் கோயிங்னா சாயங்காலம் வெளியே போறது, உள்ள வர்றதுக்கு பேர் வந்து இன்கமிங், சோலார் இன்கமிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சன்ல இருந்து வர்ற சன்லைட்ல தான் நம்மளுக்கு எல்லாமே சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அதில் பாருங்க, கரெக்டா பாருங்க, 33% வந்து மேகத்திலேயே லாஸ் ஆயிடுமா. அந்த வர்ற ஹீட் 100% இருக்குன்னா அந்த ஹீட்ல 33% ஹீட் எங்க மிஸ் ஆயிடுது, மேகங்கள் அப்சார்ப் பண்ணிக்குதான். நெக்ஸ்ட் 9% வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ், காற்றுல கண்ணுக்கு தெரியாம நிறைய துகள்கள் மிக்ஸ் ஆயிருக்குல்ல, அதுல லாஸ் ஆயிடுதான். இன்னொரு 9% வந்து ஓசோன் லேயர், வாட்டர் வேப்பர்னு சொன்னால அட்மாஸ்பியரிக் கேசஸ், அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்குமா. பூமி மேல வந்து விழுறது வெறும் 47% ஹீட்டு தான் வருமா. ஸோ பூமிக்கு கிடைக்கிற ஹீட் வெறும் 47% தான். இது இந்த ப்ராசஸ் ஆக்சுவலா. நான் சொல்றது புரிஞ்சுதா? இன்கமிங் சோலார் ரேடியேஷன்ல பூமிக்கு வந்து விழுற ஹீட்டே வந்து 100% கிடையாது, 47% ஹீட்டு தான் வந்து மேலே வந்து விழுது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், வாட் இஸ் குளோபல் வார்மிங் அப்படின்னா, இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றதுக்கு இன்னொரு கான்செப்ட் புரியணும். கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பசுமை குடில் இல்ல விளைவு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் ஹவுஸ் கேஸ். பெங்களூர்ல வந்து பொட்டானிக்கல் கார்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லால்பாக், ஒசூர் ரோட்ல இருக்கு ஆக்சுவலா, ஒசூர் கார்டன்ஸ். பெங்களூர்ல லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் இருக்கு. அங்க கிளாஸ் ஹவுஸ் இருக்கு, அது கிளாஸ் ஹவுஸ் ஆக்சுவலா. அந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள பிளான்ட்ஸ் வளர்க்குறாங்க. அந்த பிளான்ட்ஸ்க்கு குரோட்டன்ஸ் சொல்லுவாங்க. சிவப்பு கலர், மஞ்சள் கலர், சூப்பரா இருக்காது. அது என்ன சொல்றதுன்னா, இயற்கை தாவரங்கள் படப்படன்னு வளரும், அந்த மாதிரி வளராது, அது அப்படியே இருக்கும். அது அழகுக்காக வைப்பாங்க, பில்டிங்ஸ்ல ஆஃபீஸ்ல அழகுக்காக வைப்பாங்க. குரோட்டன் செடின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. அந்த குரோட்டன் செடிக்கு கொஞ்சம் வார்ம் அதிகமா இருக்கணும், ஹீட் அதிகமா தேவை. மற்ற செடிக்கு மாதிரி இல்லை, அந்த செடிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வெப்பம் தேவை. அதனால அந்த அதிகமான வெப்பத்தை என்ன பண்றாங்கன்னா, அந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள ஹீட் உள்ள போகுது, இல்லை கண்ணாடிக்குள்ள ஹீட் போகுது, உள்ள போய் ஹீட் விழுது,
ஆனால் அந்த உள்ளே போய் ஹீட் ஏரில் மிக்ஸ் ஆன ஹீட் வந்து வெளியே வராது, உள்ளே ட்ராப் ஆகிடும். அந்த ஹீட் உள்ளேயே தான் இருக்கும். அப்போ அந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே என்ன கொஞ்சம் சூடாக இருக்கும், வார்மாக இருக்கும். வார்ம்னா கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் ஆக்சுவலாக. சொல்றது புரியுதா? ஏன் அப்படின்னா அந்த தாவரங்களுக்கு வெப்பம் அதிகமாக வேணும். இதுக்கு பேர் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் கான்செப்ட் அப்படின்னு பேர். இது புரிஞ்சுதான் நான் சொல்றது? அந்த தாவரங்களுக்கு கொஞ்சம் அதிகமான வெப்பம் தேவை. அதை இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் கான்செப்ட் மூலமா பண்றாங்க. இதுக்கு பசுமை குடில் விளைவு அப்படின்னு இதுக்கு பேர். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. சம்மர் சீசன்ல கார் எங்கேயா பார்க் பண்றோம், பார்க் பண்ணிட்டு ஷாப்பிங் போறோம். கார் என்ன பண்ணுவோம், 4 கண்ணாடி ஏற்றி என்க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ வெளியில இருந்து காற்று உள்ள போகாது, பயங்கரமான வெயில். மரத்தில் நிறுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை, வெயிலில் விட்டுட்டு போயிடுறீங்க. கருப்பு கலர் கார்னா இன்னும் சூப்பர், ஹீட் ஃபுல்லாக இருங்க ஆக்சுவலாக. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வரீங்க, உள்ளே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள பாய்லர் மாதிரி ஹீட்டாக இருக்கும், காருக்குள்ள பயங்கர ஹீட்டாக இருக்கும். என்ன இதே கான்செப்ட் தான். ஹீட்டு கண்ணாடியை பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே உள்ள கண்ணாடி ஹீட்டு போயிருக்கு, உள்ள ஏர் இருக்குல்ல, காருக்குள்ள லைட்டாக ஏர் இருக்குல்ல, அது கூட மிக்ஸ் ஆகி ஹீட் வார்ம் ஆகிட்டு இருக்கும். அந்த வார்மான ஹீட் வெளியே போகிறதுக்கு எதுவும் இடம், ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டோம் எல்லாமே. 3-4 ஹவர்ஸ் விட்டிங்கன்னா, ஸோ 4 மணி நேரம் லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஹீட்டு ட்ராப் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுடணும், ஏர் நார்மல் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, அந்த 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிரீன் ஹவுஸ் கேஸ் கான்செப்ட் அப்படின்னு பேர். இது நம்மளுக்கு எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம அட்மாஸ்பியரில் என்னென்ன கேஸஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு பார்த்தோம், நைட்ரஜன், இதில் சோ மெனி கேஸஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த பூமி மேலே வந்து ஹீட் வந்து விழுது இல்லையா, ஹீட்டு பூமி மேலே வந்து விழுது. வந்து விழுற ஹீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹீட் வந்து ஒரு 12, 1 மணி, 1, 2 அப்படிலாம் இருக்கு. அப்புறம் சன் மறைய ஆரம்பிக்குது இல்லையா, 3, 3, 4 மணிக்கு சன் ரிசீடுன்னு சொல்லுவாங்கல்ல. மறைய ஆரம்பிக்கும் போது இந்த ஹீட் அப்படியே லைட்டாக அப்படியே ரிசீட் ஆகும். மேலே ஏறி வந்த ஹீட்டு அப்படியே ரிசீட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சிக்கிட்டே ஹீட் லூஸ் ஆகும். அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போய் 5, 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஹீட் இருக்காது. அந்த ஹீட் பூமி மேலே வந்து படுது இல்லையா, பட்டு பூமி மேலே வந்து படுது. பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா பூமி வந்து சூடாகுது. ஒரு பிளேட் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சிங்கன்னா என்ன ஆகும், டக்குன்னு ஹீட் பிக்கப் பண்ணது இல்லை, அந்த மாதிரி பூமி ஹீட் ஆகிடுது. அதுக்கு பேர் குளோப் வார்ம் ஆகுது. குளோப் என்னது, பூமி ஹீட் ஆகுது. இல்லை ஹீட் வந்து மேலே விழுந்த உடனே அது சும்மா பந்து மாதிரி தானே, சாலிட் பால் மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. அந்த மதியத்துக்கு மேலே சாயங்காலம் வந்து சன் மறையும் பொழுது ஹீட் வெளியே போகுது இல்லையா, அந்த போகிற ஹீட்டை வெளியே போக விடாம நம்ம இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கேஸஸ் எல்லாம் சேர்ந்து பாருங்க பூமிக்கு மேலே வந்து, பூமி இப்படி இருக்கு, பூமிக்கு மேலே இந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. பூமிக்கு மேலே ஒரு 10-20 கிலோமீட்டர் லெவலில் இந்த கேஸஸ் வந்து அப்படியே காற்றுல கலந்துருக்கு. இந்த கேஸஸ் பேர் கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு பேர். பூமிக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயராக இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் சொன்னேன் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஆக்சைடு, நைட்ரஜன் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு திக் பிளாங்கெட் ஆஃப் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி ஏற்கனவே இருக்கு. அந்த கேஸஸ் என்ன பண்ணுது, இந்த சன் ஹீட் வெளியே போகுது இல்லை மதியத்துக்கு மேலே, அந்த ஹீட்டை போக விடாமல் பிடிச்சிக்குது, ஹீட்டை ட்ராப் பண்ணிக்குது. கார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி கிரீன் ஹவுஸ் கேஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அந்த ஹீட் வெளியே போகிற ஹீட்டை ட்ராப் பண்ணி பிடிச்சி வச்சுக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? இன்டர்ன் வாட் ஹேப்பன்ஸ், பூமி வந்து வெப்பமாகுது. இதுக்கு பேர் குளோபல் வார்மிங். அந்த ஹீட் வெளியே போயிடுச்சுன்னா பூமி வெப்பம் ஆகாது, ஆனால் ஹீட் பிடிச்சிக்கிறதுனால காரில் இருக்கிற மாதிரி சொல்கிறேன், என்ன ஆகுது, பூமி வந்து வெப்பமாகுது. இந்த கான்செப்டுக்கு குளோபல் வார்மிங் அப்படின்னு பேர். இது புரிஞ்சுதா? இந்த ஃபினாமினான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னு பேர். பசுமை குடில் விளைவு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் அதனால என்ன ஆகுது அப்படின்னா, பூமியுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கெல்லாம் கணக்கு போடுறாங்க இல்லையா, 1.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லாட்டி இன்னொரு கூட நான் சொல்லித்தரேன். ஓகே, அட்வான்ஸ்டு டாபிக். எனக்கு தெரிஞ்ச பசங்க நல்ல ஸ்ட்ராங்காக படிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஸ்கோரிங் ஏரியா, அண்டர்ஸ்டாண்ட், நம்மளுக்கு ஸ்கோரிங் ஏரியா. ஆவரேஜாக பசங்க முஸ்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் ஃபீட் ஆகிருக்காது, கரெக்டாக வந்திருக்காதுன்னு சொல்கிறேன். நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, பூமிக்கு வந்த விழுற ஹீட்டு திரும்ப போகும் பொழுது அதை போக விடாமல் காருக்குள்ளே ஹீட் ட்ராப் பண்ணதில்ல, அந்த மாதிரி இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி, ஒரு போர்வை மாதிரி பிடிச்சி வச்சிருக்குது, அது ட்ராப் பண்ணிக்குது. அதனால் பூமி ஹீட் ஆகுது. எவ்வளோ ஹீட் ஆகுது? 1.5 டிகிரி செல்சியஸ் டு 2 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆகுது. இதுக்கு பேர் வந்து குளோபல் வார்மிங். பெங்களூர் எக்ஸாம்பிள் சொன்ன நாள் முன்னே சொல்லிட்டேன், கார் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லி சொன்னேன். ஓகே, இப்போ என்ன சொல்ல வரீங்க, எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க, இதனுடைய எஃபெக்ட் என்ன? இதனுடைய எஃபெக்ட் லோகத்தையே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது,
கிளைமேட் சேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து குளோபல் வார்மிங். சரிங்களா? கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு டாபிக் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பாருங்க, மெட்ராஸ்ல வந்து ஃப்ளட் வந்ததே கிடையாது, வர காடு அது. ஏஷியன் ஃப்ளட் 2015 வந்தது இல்லையா? மெட்ராஸ்ல மழை வந்தது, வேளச்சேரியில் போட் ஓட்டிட்டு இருக்காங்க, என்னால் இன்னும் கூட நம்ப முடியல. வேளச்சேரி இருக்கு இல்லைங்களா, பயங்கர ட்ரை ஏரியா, போட் ஓட்டிட்டு இருந்தாங்க எல்லாரும். அது என்னன்னா கிளைமேட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனதுனால அது நடந்ததுன்னு சொன்னாங்க. பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் ஞாபகம் வச்சுப்பாங்க. என்னென்ன நடக்குது, உலகத்தில் இருக்கிற வெதர் பேட்டர்ன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. வேர்ல்டு வைடு ஒரு ரெகுலர் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, காற்று இந்த திசையில வருது, இந்த மாசம் வருது, இந்த வருஷம் வருதுன்னு, இதுக்கு பேர் வெதர் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? இங்க வந்து கேரளாவில் ஃப்ளட் வந்தது 2018, அதுக்கு ஒரு ரீசன் வந்து இதுதான், குளோபல் வார்மிங். ஏஷியன் ஃப்ளட் 2015 மெட்ராஸ்ல வந்தது, அதுக்கு பேரும் குளோபல் வார்மிங். எல்லாத்துக்குமே காரணம் கிளைமேட் சேஞ்ச், இந்த டாபிக் பேர். சரிங்களா? இதை சொல்றாங்க ஆக்சுவலா. ரெண்டாவது என்ன பண்றாங்க, ஸோ இந்த மாதிரி உலகம் வெப்பமயமாகுது, ஆவரேஜா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இதனால என்ன ஆகுது, உலகம் ஃபுல்லா ஞாபகம் இருக்கா, வேர்ல்டு போலார் இருக்கு இல்லையா, நார்த் போல் சவுத் போல், வட துருவம் தென் துருவத்துல என்ன இருக்குது, பனிமலைகள். பனிமலை இருக்கு இல்லையா, எப்படி பனிமலை இருக்கு, பயங்கர பெரிய பனிமலை, அதெல்லாம் என்ன ஆகும், உருகுதான். இது ஹீட் ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆகுறதுனால போலார் ஐஸ் கேப்ஸ் இருக்கு இல்லையா, அது உருகி தண்ணியில எதுல போய் சேரப்போகுது, கடல்ல போய் சேரும். ஸோ கடல்ல போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கடல் மட்டம் உயருமா உயராதா, உயருமா. என்னதுமா சொல்லியிருக்காங்க, கடல் மட்டம் 1 மீட்டர் உயருமா. 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் ஹைட். உலகம் ஃபுல்லா கடல் மட்டம் 1 மீட்டர் உயர்ந்தா என்ன ஆகும், என்ன ஆகும், கடல் ஓரத்தில் இருக்காங்க இல்லைங்களா எல்லாரும், கடல் ஓரத்தில் மெட்ராஸ், நாகப்பட்டினம், திருச்செந்தூர், தூத்துக்குடி, கடல் ஓர நகரங்கள், கோஸ்டல் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக சப்மெர்ஜ் ஆகிடும், தண்ணிக்குள்ளே போயிடும். 35% 30% மக்கள் செத்து போயிடுவாங்கன்னு கணிச்சிருக்காங்க வேர்ல்டு வைட். எல்லா நகரங்களும் கேபிட்டல் சிட்டிஸ் ஃபுல்லாக எங்கே வச்சுருக்காங்க, கடற்கரை ஓரத்துலாம் வச்சுருக்காங்க. மெட்ராஸ் ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர் ஹைட்டு கடல், அவ்வளோதான். சுனாமி நடந்த மாதிரி தண்ணி அப்படியே உள்ளே வரும், ஒரு நாள் போயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. இது பேர் குளோபல் வார்மிங். ரெண்டாவது இஷ்யூ சொல்கிறேன். ஸோ போலார் ஐஸ் மெல்ட் ஆச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட், கோஸ்டல் சிட்டிஸ் ஃபுல்லாக சப்மெர்ஜ் ஆகிடும், சப்மெர்ஜ்னா உள்ளே போயிடும்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, எக்கோ பேலன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, பூமியினுடைய சமநிலை பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. மன்னார் வளைகுடா சொன்னோம் இல்லைங்களா, மன்னார் வளைகுடாவில் கோரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது டிஸ்டர்ப் ஆகுதான். ப்ளஸ் வேறு என்னது, ஃபாரஸ்ட் ஃபயர், ஃப்ளட்ஸ். ஃப்ளட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்தது அதான் காரணம். 2015 மெட்ராஸில் ஏஷியன் ஃப்ளட் அதுக்கு பேர், 2018 கேரளாவில் வந்தது, கிளைமேட் சேஞ்சினால தான் வந்தது. ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னாங்க, பல இனங்கள் வந்து அழியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட். சரி, ஓகே. வேற என்ன சொல்றாங்க, அப்போ இது ப்ராப்ளம் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சிருக்குது. கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, இன்டர்நேஷனல் லெவலில் ஏதாவது எடுத்தாங்களா, எடுத்திருக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் ஃபுல்லாக டெய்லி நியூஸ் போடுவாங்க பாருங்க. ஐபிசிசின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு பாடி இருக்கு இன்டர்நேஷனல் லெவலில். இவங்க மீட்டிங் போட்டு இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட வந்து மோடி வந்து G7 மீட் அட்டன் பண்ண போயிருக்காரு, கனடா நாட்டுக்கு போயிருக்காரு. கசன்ஸ்கிங்கிற இடத்துல நடக்குது மீட்டிங், G7 மீட்டிங் இந்த வருஷம் 2025. சார் இன்வைட் பண்ணிருக்காங்க, சார் போயிருக்காரு, கூப்பிட்டுருக்காங்க, கடைசியாக கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்காரு. நாளைக்கும் நடக்குது, போர்டு ஆயிருக்காரு ஆக்சுவலாக. சரியா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குளோபல் வார்மிங் 95% மேலே குளோபல் வார்மிங் வருது இல்லையா, குளோபல் வார்மிங்ல 95% என்ன எதனால் நடக்குதுன்னா மனிதனுடைய நடவடிக்கைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், ட்ரில் போட்டு பார்த்தா போர் தோன்றது, பில்டிங் கட்டுறது இல்லையா, பாருங்க ஸ்பேஸ் டூரிசம் அது பாட்டுக்கு ஒழுங்கா இருக்குது, ஸ்பேஸ் டூரிசம் போறாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா அட்டகாசமும் பண்றது நம்ம தான், ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, மிக முக்கியமான கிரீன் ஹவுஸ் கேஸ் எதுன்னு கேட்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு. ஏர் பொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு. இது ஒன்று புரிஞ்சுதா? ஐபிசிசின்னு ஒரு மீட்டிங் போடுவாங்க, கிளைமேட் சேஞ்ச் பற்றி போடுவாங்க. இன்னொன்று பாருங்க, இதுக்கு கியோட்டோ புரோட்டோகால்னு பேர், கியோட்டோ ஒப்பந்தம்னு எழுதிக்கோங்க. 1997 ஜப்பான்ல கியோட்டோ ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சைன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, கார்பன் கேஸ் அதிகமாக ரிலீஸ் ஆகிறதுனால தான். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு சொல்லிட்டு கார்பன் எமிஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதை குறைக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் வந்து கியோட்டோ புரோட்டோகால். அது இந்த கண்ட்ரி இவ்வளோதான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் லிஸ்ட் போட்டாங்க, பட் யாரும் ஒருத்தரும் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னாங்க. ஸோ கியோட்டோ புரோட்டோகால்னால் என்னன்னு கேட்பாங்க. ஏர் பொல்யூஷன் சம்மந்தமாக போட்டது. எதுக்காக போட்டாங்க, கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை குறைக்கிறதுக்காக. சரிங்களா? குளோபல் வார்மிங் காஸ் பண்ணுற கேஸஸை கொஞ்சம் யூசேஜை குறைக்கிறதுக்காக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது புரிஞ்சது வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆசிட் ரெயின்.
ஆசிட் ரெயின் அப்படின்னா என்னது? அமில மழை. பாருங்க கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க, ஒரே ஒரு மார்க், டக்குன்னு அடிச்சிடலாம். பாருங்க ஆசிட் ரெயின் காஸ் பண்ணது 2 கேஸ் இருக்கு ஆக்சுவலா. ஒன்று சல்ஃபர் டை ஆக்சைடு, இன்னொன்று நைட்ரஜன் டை ஆக்சைடு. கந்தக டை ஆக்சைடு, இன்னொன்று நைட்ரஜன் டை ஆக்சைடு. டைனா 2ன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த 2 கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாத்துலையும் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது பேசிக்ஸ் ஆக்சுவலாக என்விரான்மெண்டல் இஷ்யூஸில். சல்ஃபர் டை ஆக்சைடு, இன்னொன்று நைட்ரஜன் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு நம்மளுக்கு எங்கேருந்து வருது? சோர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்டால் ஆட்டோமொபைல்ஸ், வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து வருது. அதே மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், நிலக்கரி எரிக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து வருது சல்ஃபர் டை ஆக்சைடு. நைட்ரஜன் டை ஆக்சைடு எதுலேருந்து வருது அப்படின்னா தீ ஏற்படுது இல்லை, ஃபயர், காட்டு தீ, ஃபயர், அதில் வருது ஆக்சுவலாக. என்னென்ன? பாக்டீரியல் டீகம்போசிஷன், உயிரினங்கள் வந்து அழிஞ்சு சிதையது இல்லை, பாக்டீரியா ஈட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆசிட் ரெயின் காஸ் பண்ணுறது என்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. ஆசிட் ரெயின் அப்படின்னா அமில மழை அப்படின்னு பேர். இந்த 2 கேஸ் இருக்கு இல்லைங்களா, இது ஏற்கனவே பார்த்தா இந்த ஒரு சோர்ஸ்லேருந்து அந்த ஒரு சோர்ஸ்லேருந்து மேலே போய் ஏரில் மிக்ஸ் ஆகிருக்கு, அட்மாஸ்பியரில் மிக்ஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட சேர்ந்து மேலே மழை பெய்யறதுக்கு முன்னால் வாட்டர் கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி அது என்னவாகுது? சல்ஃபூரிக் ஆசிடாகவும் நைட்ரிக் ஆசிடாகவும் மாறுது. கேஸாக இருக்கிறது மேலே போய் வாட்டர் வேப்பர் இருக்குன்னு சொன்னல, அது கூட மிக்ஸ் ஆகிட்டு அது என்னவா மாறுது? அமிலமாக மாறுது. என்ன அமிலம்? சல்ஃபூரிக் அமிலம், கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலமாக மாறுது. அப்புறம் என்ன பண்ணுது? மழை பெய்யும் போது கீழே வருது, அவ்வளோதான். இதுக்கு பேர் ஆசிட் ரெயின். சரியா? மழை பெய்யும் போது ஃபர்ஸ்ட் ஷவர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வாஷ்ன்னு சொல்லுவாங்க, அதில் நிற்கக்கூடாது. வேணும்னா நின்று பாருங்க, ஆக்சுவலாக மேலே பொறியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கெமிக்கல்ஸ் வந்து வரும் ஃபர்ஸ்ட். ஆசிட் ரெயினில் இந்த 2 அமிலமும் ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் வாஷில் வந்து வரும். ஃபர்ஸ்ட் வாஷ்னா ஃபர்ஸ்ட் டைம் அது மேலே இருக்கு இல்லையா, அதை வாஷ் பண்ணி கீழே கொண்டு வரும், மிக்ஸ் ஆகி வரும், அது ஆசிட் ரெயின் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ பாருங்க இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா பிஹெச் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் காரத்தன்மை, அது வந்து பிஹெச் லெவல்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. நீருடைய காரத்தன்மை, பிஹெச் லெவல் ஆஃப் வாட்டர் வந்து 5.6 ஆம். 5.6க்கு கீழே அது அளவு போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆசிட் ரெயின். அதுக்கு ஆசிட் ரெயின் அப்படின்னு பேர். இப்போ சிம்பிளாக கொஸ்டின் கேட்டால் ஆசிட் ரெயின் காஸ் பண்ணுற கேஸஸ் என்ன, என்எஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அதில் முடிச்சுக்கலாம். இல்லை நான் அதிகமாக கேட்பேன் அப்படின்னா பிஹெச் லெவல் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரிலாம் தான் அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு சால்வ் பண்ண முடியாமல் ஒருத்தர் கொஸ்டின்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. இல்துமிஷ் வந்து என்ன பகுதிகளை வென்றார்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எதுன்னு குரோனாலஜி கொடுக்கணுமா? ஆல் குரோனாலஜியே சொல்றது கஷ்டம். போன டைம் வந்து அலாவுதீன் கல்ஜியை கேட்டேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது இல்துமிஷ் உடைய நான் நோட்ஸில் ஒரு டைம் கூட எடுத்ததே இல்லை. இந்த எவ்வளோ டைம் படிக்கிறது அதை? சரி, அது புரிஞ்சது. ஆசிட் ரெயின் அப்படின்னா ஆசிட் ரெயின் எஃபெக்ட் என்னாச்சு பாருங்க. அழகாக இருக்கிற தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, தாஜ்மஹால் பளிங்குக்கல்ல கட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த தாஜ்மஹால் பளிங்குக்கல் கட்டியிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து மார்பிள். மார்பிளுக்கு கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்னு பேர். அது வந்து இது போய் அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது, தாஜ்மஹாலுடைய பொலிவை கெடுத்திருக்கு. ஸோ ஆசிட் ரெயினில் அதிகமாக பாதிக்கப்பட்டது என்னன்னா தாஜ்மஹால். ஞாபகம் வச்சுக்கோ, தாஜ்மஹால்னாவே ஆசிட் ரெயின் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்றாங்க? அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் வந்து கடலுக்கு அடியில் பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்க, கோரல் ரீஃப்ஸ் இருக்கு. அது வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. பாருங்க 70% கோரல் ரீஃப்ஸை அஃபெக்ட் பண்ணிருக்கு. அவருடைய நேச்சுரலிட்டியை வந்து இதை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க? நல்லா உள் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. மூணாவது என்ன சொல்றாங்க? கடல் வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல, கடலுக்கு அடியில், நிலத்துக்கு மேலே பார்த்துருக்கீங்க, இது வேற. கடலுக்கு அடியில் இன்னொரு உலகம் இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரு படம் வாட்டர் வேர்ல்டுன்னு ஒரு படம் வந்தது, கடல்ல மட்டுமே எடுத்திருப்பாங்க அந்த காலத்துல. வாட்டர் வேர்ல்டு, கடல் தனி உலகம், அது கடலுக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு ஆக்சுவலா. இந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய சரிங்களா மீன், எவ்வளவோ வகையான மீன்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் சாப்பாடு என்ன அப்படின்னா பைட்டோ பிளாங்டன்ஸ் சொல்லுவாங்க, நுண்ணுயிரிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பைட்டோ பிளாங்டன்ஸ் பேர். மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ், மிக மிக சின்ன சின்னதா இருக்குமா, அதுதான் மீன்களை சாப்பிடுமா. மீன்கள் சாப்பிட்றது அந்த பைட்டோ பிளாங்டன்ஸ். அந்த பைட்டோ பிளாங்டன்ஸை இந்த ஆசிட் ரெயின் வந்து அஃபெக்ட் பண்ணுமா. அதனால மீன்களுக்கு சாப்பிட இல்லாமல் போயிடுமா. மீன் சாப்பிட்றதுனா நம்ம எப்படி மீன் சாப்பிட்றது? அப்போ என்ன ஆகுது? ஃபுட் செயின் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஃபுட் செயின் ஒரு கான்செப்ட் கேள்விப்படுறீங்களா சயின்ஸில்? ஃபுட் செயின் இதை ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து புல்லை எது சாப்பிடுது? கிரசாப்பர் எது சாப்பிடுது? ஃப்ராக் எது சாப்பிடுது? ஸ்னேக் யார் சாப்பிட்றாங்க? ஈகிள் யார் சாப்பிட்றாங்க? யாருக்கு பிடிக்குமோ அவங்க சாப்பிட்றாங்க. இப்படி ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஃபுட் செயின், ஃபுட் வெப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு.
பயாலஜியில் இருக்க ஆக்சுவலாக. ஸோ ஃபுட் செயின் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆசிட் ரெயின். இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? எஸ், கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, தாஜ்மஹாலை சுற்றி உத்தரப்பிரதேசத்தில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க யாரும் இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நிலக்கரி, ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆட்டோமொபைல்ஸ், வெஹிக்கிள்ஸில் வந்து எல்பிஜி கேஸ்க்கு மாற்ற சொல்லிட்டாங்க. இந்த இப்போ நம்ம அன்றைக்கி படித்தோம்ல, சிஎன்ஜி கேஸ் நாட்டினால் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி, அது என்விரான்மெண்ட் அவ்வளோவா பொல்யூட் பண்ணாது. அதுக்கு மாற சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. இது ரெண்டாவது கான்செப்ட். மூணாவது கான்செப்ட் வந்து ஓசோன் டெப்ளிஷன், ஓசோன் படலம் சிதைவுறுதல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, ஸ்ட்ராட்டோஸ்பியர் செகண்ட் லேயர் ஒரு 15 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து வெதர் ஃப்ரீ ஜோன், ஃப்ளைட்ஸ் பறக்கிற இடம். அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காங்க, ஃப்ளைட் பறக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொரு லேயர் வந்து ஓசோன் லேயர், 30-40 கிலோமீட்டர் ஹைட்டில் ஒரு லேயர், ஓசோன் லேயர். அந்த ஓசோன் லேயர் வந்து O3ன்னு சொல்லுவாங்க, ஓசோன் 3. இயற்கையிலே கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரோல் இருக்கு ஆக்சுவலாக. சூரிய கதிர்கள் பூமி மேலே வந்து விழுது இல்லையா, சன் சோலார் ரேடியேஷன், அதில் வந்து ஐஆர்ன்னு சொல்லுவாங்கல்ல, இன்ஃப்ராரெட் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், சோ மெனி ரேஸ். அதில் யூவி ரேஸ்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக, புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு ஒன்று அதில் இயற்கையாக வருது. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு இல்லையா, அது இயற்கையாக வர்றது நம்மளுக்கு வந்து ஆகாது. அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த யூவி ரேஸ் நம்ம மேலே வந்து பட்டுச்சுன்னா ஸ்கின் ப்ராப்ளம் காஸ் ஆகும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ஸ்கின் வெள்ளையாக இருக்கும், ஸ்கின் அலர்ஜியாக இருக்கும். பாவம், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸ்கின் ஃபுல்லாக இது வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, கைக்கு சாக்ஸ் போட்டுக்குவாங்க, இப்போ காலுக்கு சாக்ஸ் போட்டுக்குவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸ்கின் அலர்ஜி டைரெக்டாக அது வந்து ஸ்கின் மேலே விழக்கூடாது, சன் பர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. சன் பயங்கர அலர்ஜி அவங்களுக்கு வந்து வெயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ம் பண்ணது இல்லையா நம்மள, அதை வந்து நம்ம கிட்ட இருந்து காக்குறது இந்த ஓசோன் லேயர். யூவி ரேஸை ஃபில்டர் பண்ணி அங்கேயே வச்சிடுது. இயற்கையிலே இருக்கக்கூடிய சூரிய கதிரிலிருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ். ஓகேங்களா, நம்மள பாதுகாக்குது. அதாவது அந்த நம்மளை ஹார்ம் பண்ணக்கூடிய யூவி ரேஸை ஃபில்டர் பண்ணிடுது ஓசோன் லேயர், அங்கேயே வச்சுக்குது, விடுறது இல்லை. ஸோ ஓசோன் லேயர் ஹெல்ப்ஸ் அஸ். அதனால அந்த ஓசோன் லேயருக்கு லைஃப் லேயர்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க ஜியோகிரபியில், உயிர் காக்கும் அடுக்குன்னு சொல்லுவாங்க. அதை ஓசோன் லேயரை வந்து சொல்லுவாங்க லைஃப் சேவிங் லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஓசோன் படலம் அங்கே இருக்கு இயற்கையிலே, அது நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி நம்மளை யூவி ரேஸ் மேலே விடாமல் காப்பாற்றுது. ஆனால் இந்த ஓசோன் லேயரை நம்ம ஒழுங்காக வச்சிருக்கிறோமா, அதை ஓட்ட போட்டு வச்சிருக்கோம். ஐ மீன் வி ஹவ் டிஸ்டர்ப்டு தட். ஓசோன் படலம் அங்கே இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்ணுற கேஸஸ் அது போய் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓசோன் டெப்ளிஷன் அப்படின்னு இந்த இஷ்யூக்கு பேர் ஆக்சுவலாக. எந்த கேஸஸ் அப்படின்னா சிஎஃப்சி கேஸஸ்ன்னு பேர், குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ். ஏசி ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணுறது. ஏரோசால்னு சொல்லுவாங்க, இந்த இதில் ஏரோசால் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறது சிஎஃப்சி கேஸஸ்ன்னு பேர், குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸ் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுவாங்க இந்த கேஸ், சிஎஃப்சி கேஸஸ். இந்த கேஸஸ் தான் வந்து அங்கே மேலே போய் ஓசோன் லேயரை டெப்ளீட் பண்ணுது. இதனால் எஃபெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா, உடம்புடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட் குறையுது. பாருங்க, ரெடியூசஸ் இம்யூனிட்டி ஆஃப் தி பாடி. சயின்ஸ் யாராவது படிச்சிருக்கீங்களா? வாட் இஸ் இம்யூனிட்டி ஆஃப் தி பாடி? பாடி இருக்கு இல்லைங்களா, இம்யூனிட்டி பவர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அப்படின்னா என்ன ஆக்சுவலா? நோய் எதிர்க்கும் சக்தி. ஒரு சிலருக்கு டாக்டர் பக்கமே போக மாட்டாங்க, அவங்க தான் டாக்டர். பார்த்துருக்கீங்களா இல்லையா? வீரப்பன் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். காட்டிலே இருந்தான், எங்கே படுப்பான் எங்கே தூங்குவான்னு தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட்? இருந்தானா இல்லையா? ஒரு சிலர் வந்து டாக்டர் பக்கமே போக மாட்டாங்க, என்ன இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. வித்ஸ்டாண்டிங் பவர் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவங்க பாடி கண்டிஷனும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு எது வந்தாலும் நோய் வந்துடும், நோவு கோலின்னு சொல்லுவாங்க. எது வந்தாலும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாருங்க, இந்த கிளைமேட் சேஞ்சாக இருக்குது, டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு பாருங்க. சொல்றேன் பாருங்க, நான் இருக்கிறத சொல்றேன். லைட்டாக டிஸ்டர்ப்டாக இருக்கும். வெயில் வந்தால் அதுவும் டிஸ்டர்ப்டாக இருக்கும். எது வந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். டாக்டர் கிட்ட போகவே கூடாது. உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் போகக்கூடாது. போகாமல் என்ன பண்ணுறது, ரிசோர்ஸ் பண்ணிக்கணும். பாடியிலே நம்மளுக்கு மெக்கானிசம் இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது இந்த இம்யூனிட்டி பவரை குறைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கொரோனா வந்தது இல்லையா, கொரோனா வந்தப்போ என்ன பண்ணீங்க எல்லாரும்? எனக்கும் டேஸ்ட் பட்ஸ் வந்து 2 days லாஸ் ஆச்சு. நான் பார்த்தேன், ஹிந்தி கற்றுக்கிட்டேன். 28 எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டு இருந்தேன். எவனோ எனக்கு வந்து மாட்டினான். ஹிந்தி பிங்கிலால் ராம்கிலால் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தான். ஆன்லைன் எடுத்து உட்காந்து நோட்ஸ் எடுத்து நான் காட் மை செல்ஃப் எங்கேஜ் ஆக்சுவலாக. 2 days ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது. டாக்டர்கிட்ட போகலான்னா போனால் படுக்க வச்சுருவாங்க, குவாரண்டைன் பண்ணிடுவாங்க, நோட் பண்ணுவாங்க, கான்டாக்ட் நம்பர் எடுத்துருவாங்க, பவுடரை கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட போட்டுருவாங்க. எஸ்ஆர் நோ? ஓ காட் நோ, நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனால் என்ன பண்ணேன் நான்,
யூடியூப்ல போட்டு பார்த்து லவங்கம் பட்டை எல்லாம் வாயில போட்டு மென்னுக்கிட்டே இருந்தேன். 2 நாளுக்கு அப்புறம் காணாம போயிடுச்சு. சப்போஸ் போயிருந்தா மேடம் அந்த அட்மாஸ்பியர்ல நீங்க சும்மாவே இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா படுக்க வச்சிருவாங்க. ஒரு 2 நாள் மட்டும் நீங்க படுத்தீங்கன்னா பெட்ரிடன் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஆயிடுவாங்க. இந்த இம்யூனிட்டி இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்ராக்ட்னு சொல்றாங்க இல்லையா, கண்புரை நோய் காசு ஆகுது, ஸ்கின் டிசீஸ் காசு ஆகுது, பெர்மனன்ட் பிளைண்ட்னஸ் வந்து காசு ஆகுது. ஆக்சுவலா ஓசோன் படலம் சிதைவுறதுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் எஃபர்ட் எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்க. மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்னு பேர். 1987ல மான்ட்ரியல் கனடா நாட்டில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் கேட்பாங்க. ஆசிட் ரெயின்னா என்ன, என்ன கேசஸ் காஸ் பண்ணுது, என்ன எஃபெக்ட் எடுத்திருக்கிறாங்க, என்ன எஃபர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஆக்சுவலாக ஓசோன் டெப்ளிஷன், அதுக்கு வந்து மான்ட்ரியல் புரோட்டோகால், ஏர் பொல்யூஷன், கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்க்கு கியோட்டோ புரோட்டோகால். இதெல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பொல்யூஷன். வாட்டரில் என்ன பொல்யூஷன்? வாட்டர் தான் வேர்ல்டு. 2/3 ஆஃப் த வேர்ல்டு இஸ் கவர்ட் வித் வாட்டர் இல்லையா? மேஜர் வாட்டர் பொல்யூட்டன்ஸ் என்ன அப்படின்னாக்க பாக்டீரியா. தண்ணியில் பாக்டீரியா கலந்தா முடிஞ்சது, எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுது. வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோஜான்ஸ், பேரசைட்டிக் வார்ம்ஸ், அதெல்லாம் எங்கேருந்து வந்து சேருது? டிச்சில் கிச்சில் வந்து சேருது. எப்போ சேருது? மழை வரும் பொழுது. மழை அதிகமாக வருது, தண்ணி தேங்குது, ஆமாவா இல்லையா? சீவேஜ் வாட்டரு, இந்த வாட்டர் அந்த வாட்டர் அதில் மிக்ஸ் ஆகிடுதா இல்லையா? இந்த மாதிரி ஏரி ஓரங்களில், அன்ட்ரீட்டட் ஏரியாஸில், சுகாதாரமாக இல்லாத இடங்கள்ல இப்படியெல்லாம் காசு ஆகுது. இது பேர் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு பேர். ஸோ ஆக்சிஜன் டிமாண்டிங் பாக்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக பாக்டீரியா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவையாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து குறைச்சிடுது. அதனால அதர் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து உயிர் பழைக்க முடியறது இல்லை. ஒரு கான்செப்ட் சொல்றாங்க, அதுக்கு பேர் வந்து ஒரு வாட்டர் சொல்யூபிள் இன்ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ், ஆசிட், சால்ட், டாக்ஸிக் மெட்டல்ஸ் அப்படின்லாம் இருக்குது. கங்கா ரிவர் வந்து பொல்யூட் ஆயிருக்கா? கங்கை ரிவர் வந்து பொல்யூட் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, ஆயிருக்கா? என்ன ரீசன் பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கெமிக்கல் வேஸ்ட், சியூவேஜ், ஹியூமன் ரிமைன்ஸ், அனிமல்ஸ், அது எல்லாமே அந்த ரிவர்ல இருக்கு ஆக்சுவலா. அதனால பொல்யூட் ஆயிருக்கு. 40 கோடி பேர் வந்து கங்கை நதிக்கரையில் வசிக்கிறாங்களாம். இந்தியாவில் கூடிய 140 கோடி பேர்ல 40 crore people live on the banks of the river Ganges. அதுல வந்து 20 லட்சம் பேர் டெய்லி போய் டிப்பிங், ஹோலி பாத், சூப்பரா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கங்கா ஆரத்தின்னு டெய்லி எடுக்கிறாங்க. கங்கை நதியில கங்கா ஆரத்தின்னு சொல்லி எடுக்கிறாங்க டெய்லி. அங்க நீங்க போய் ரிஷிகேஷ் போய் இறங்குனீங்கன்னா யூ வில் பிகம் ஒன் மோர் சாது அண்ட் மோடி. அந்த அட்மாஸ்பியர்ல நீங்களே மாறிடுவீங்க. யோகா அது இதுலாம் அது மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்க. சொல்ல அங்க சொல்றாங்க 20 லட்சம் பேர் டெய்லி வந்து சாமி பேரை சொல்லி அந்த ஹோலி பாத் எடுக்கிறாங்க. அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கங்கா ரிவர் வந்து பொல்யூட் ஆயிருக்கு. இப்போ வந்து கங்கா கிளீனிங் ஸ்கீம் போட்டிருக்காங்க 2016 சம்திங்ல வந்து. ஆமாம், கங்கை நதி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஃபுட் செயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாட்டர் பொல்யூட் ஆகுறதுனால நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று இறக்கு போய் இன்னொன்றுக்கு ப்ராப்ளம் வருதுன்றாங்க. மஞ்சக்காமால உருவாகுது ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். என்ன சொல்றாங்க பாருங்க, கடல்ல இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபிஷ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீடுன்னா என்னது, லீட் அண்ட் கேட்மியம், அதை வந்து கடலில் போய் கலக்குதான். அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து கடலில் போய் கலக்குதான். அதை டைனி அனிமல்ஸ் சாப்பிடுதான். அதை வந்து பெரிய ஃபிஷஸ் சாப்பிடுதான். அந்த ஃபிஷஸ் தான் என்ன பண்ணுறோம், மக்கள் மார்க்கெட்டுக்கு வந்து மனுஷங்க சாப்பிட்றாங்க. இது மூலமா என்ன வருதான், மஞ்சக்காமால வருதான், ஹெப்படைட்டிஸ் டிசீஸ் காசு ஆகுதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், கடலுக்கு அடியில் வந்து விஷத்தன்மையுள்ள பொருள் நிறைய போய் கடலில் கலக்குதான். அது என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற அக்வாட்டிக் சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணுதான். கடல்வாழ் உயிரினங்களுடைய நேட்டிவிட்டி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு கான்செப்ட் சொல்றாங்க பாருங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. யூட்ரோஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு அதுக்கு பேர். தமிழ்ல வந்து மிகையூட்ட வளமுறுதல்னு பேர். கொஞ்சம் எழுதிக்கோங்க புரியலன்னா. மிகையூட்ட வளமுறுதல் அப்படின்னு கான்செப்டுக்கு பேர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். தர்கா போயிருக்கீங்களா? ஒசூர்ல தர்கா ஏரி இருக்கா? பச்சையா தெரியுது. அங்க பார்த்தா பச்சையா தெரியுது, ஏரி இருக்கிறதே தெரியாது. ஏன்னா வந்தாங்கன்னா நடந்துருவான் மேல, ஏதோ புல்வெளி தான் இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஃபுல்லா அது என்ன, ஆகாய தாமரை சொல்லுவாங்கல்ல, ஆல்கான்னு சொல்லுவாங்கல்ல, கவர் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி இப்படிதானே கவர் ஆயிருக்காங்க மேல. இதாவது பரவாயில்ல தெரியுது, அதுல ஃபுல்லா ஆகாய தாமரை செடியா கவர் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது என்ன சொல்றாங்க யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து செடிகளுக்கு வந்து உரம் போடுறாங்கல்ல, செடிங்களுக்கு விவசாயம் பண்ணும்போது செடிங்களுக்கு உரம் போடுறாங்க. உரம் எங்கே போடுறாங்க, அந்த செடிக்கு தோண்டி அடியில் பக்கத்தில் வேர் பக்கம் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அந்த எதுக்கு போடுறாங்க, அதெல்லாம் வந்து செடி நல்லா வளரணும், அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு போடுறாங்க. மழை வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செடியை வளர்றதுக்காக போட்ட அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மழையில் அடிச்சுட்டு வந்துடுது. மழை பெஞ்சா என்ன ஆகுது, ஆக்சுவலாக மழையில் எல்லா சைடுமே அடிச்சுட்டு வந்து
மழையில் அடிச்சுட்டு வரதெல்லாம் எங்கே வந்து லோ ஏரியாவில் லேக் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்கும். அடிச்சுட்டு வர எல்லாம் ஒரு இடத்துல ஒரு லேக்கோ பாண்டோ இருக்கும், அந்த இடத்துல போய் எல்லாம் சேரும். இது வந்து எதை வளர்க்கறதுக்காக போட்டது ஃபெர்டிலைசர்ஸ் வந்து செடியை வளர்க்கறதுக்காக. இதெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணுது, ஆகாய தாமரை வளர்த்து விட்டுருது. அங்கே செடிக்கு போட்ட அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் மழையில் அடிச்சுட்டு வந்து அங்கே என்ரிச் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே என்ரிச் ஆயிடுது. என்ரிச் ஆகி என்ன ஆகுது, ஃபுல்லாக இந்த மாதிரி கிரீனிஷாக ஃபார்ம் ஆயிடுது. ஆல்கல் பூம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆல்காக்கள்னா பாசிகள்னு சொல்கிறாங்க, ஆகாய தாமரை அந்த ஃபேமிலி எல்லாம் அதை சொல்கிறாங்க. இப்போ அது ஃபுல்லாக கிரீனிஷாக கவர் ஆகிடுது இல்லையா, அது கவர் ஆயிடுச்சு அப்படின்னா சன்லைட்லேருந்து வருது இல்லைங்களா, அந்த வர்ற வெளிச்சத்தை குறைக்குது, விசிபிலிட்டி. ப்ளஸ் உள்ள கடலுக்கு அடியில் ஆக்சிஜன் தேவைப்படுது இல்லையா, அந்த ஆக்சிஜன் லெவலை குறைக்குதான். இப்போ அப்படியே இருந்ததுன்னா வாட்டர் பிளேனாக இருந்ததுன்னா அந்த ஆக்சிஜன் நல்லா என்டர் ஆகிடும், எல்லா அந்த பாண்டில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை ஆகும். அது வாட்டர் எவாபரேஷன் தெரியல, இந்த இடத்துல வந்து இது ஆக்சிஜனை வந்து குறைச்சிடுது. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் லெவலில் இது டெப்ளீஷன் பண்ணிடுது. இது இல்லைன்னா அது நார்மலாக கிடைக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, கேள்விப்படுறீங்களா சமயத்தில் மீன்கள் செத்து கிடக்குதுன்னு சொல்லி நியூஸ் வருதா இல்லையா, அது காரணம் வந்து யூட்ரோஃபிகேஷன். இதுக்கு பேர் வந்து மிகையூட்ட வளமுறுதல் கான்செப்டுக்கு பேர். ஏதாவது தவறு கேட்டாங்கன்னா 10 மார்க். திரும்பவும் சொல்கிறேன், தலையெழுத்தை டிசைட் பண்ணுறது டாப்பில் 10 மார்க்கோ 5 மார்க்கோ. அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லித்தரோம். இதுக்கு பேர் வந்து யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு பேர். இதுக்காக கடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் இருக்கிற உயிரினங்கள் வந்து அழியுது. அல்டிமேட்டாக என்ன ஆகுது, ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன், அந்த இனமே அழியறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வாட்டர் பொல்யூஷன் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மெர்க்குரி பாய்சனிங் இன்னொன்று நடந்தது. ஜப்பானில் வந்து மினமாட்டா அப்படிங்கிற இடத்துல பாதரசம் இருக்குங்க, ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம் மெர்க்குரி. அந்த மெர்க்குரி வந்து கடலில் போய் கலந்து அது வந்து அது பார்த்தா மெத்தில் மெர்க்குரி அப்படின்னு அதுக்கு பேர். அது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருக்குல்ல உள்ள, அதை டிஸ்டர்ப் பண்ணி ஃபிஷ்லாம் செத்து போச்சான். ஸோ வாட்டர் பொல்யூஷன் அதுக்கு பேர். இப்போ ரீசெண்டாக எண்ணூரில் மெட்ராஸில் வந்து 2 கப்பல் எண்ணெய் கப்பல் கவுந்துருச்சு, கேள்விப்பட்டீங்களா? எண்ணெய் கப்பல் கவுந்து அந்த எண்ணெய் எல்லாம் கடலில் விழுந்து மிக்ஸ் ஆகி அது ஆயில் ஸ்பில் அப்படின்னு அது ஒரு இஷ்யூ நடந்தது. அடுத்து நாய்ஸ் பொல்யூஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. வாட் இஸ் நாய்ஸ் பொல்யூஷன்? நம்ம பேசுறது டெசிபிள் லெவலில் சொல்லுவாங்க இல்லையா, சும்மா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸில் வந்து இது வந்து பாருங்க, நைட்டில் வந்து பெட்ரூமில் இருக்கிறோம், எப்படி பேசிக்குவோம், லோயஸ்ட் வாய்ஸில் பேசிக்குவோம், அது 25 டெசிபிள்ஸ். விஸ்பர்னா காதில் சும்மா குசு குசுன்னு பேசுறது 40, நார்மல் வாய்ஸ் 60, பிளே கிரவுண்ட் 80. ஸோ கடைசியாக என்ன சொல்கிறோம், நம்ம பட்டாசு வெடிக்கிற இடத்துல வந்து 124 டெசிபிள் சொல்கிறாங்க. இது அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகுன்றாங்க. அப்புறம் இங்கே ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, ஹியூமன் இயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 2000 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். இங்கே 2000 வரணும், டைப்பிங் மிஸ்பிட் பண்ணியிருக்கேன். 2000 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா ஹியூமன் இயரால் வந்து நம்மளால கேட்க முடியுமா? அதுக்கு கீழே இருந்தால் அதுக்கு பேர் இன்ஃப்ரா சவுண்டுன்னு பேர். 2000 டெசிபிள்ஸ்க்கும் கீழே இருந்தால், 20,000 டெசிபிள்ஸ்க்கும் மேலே இருந்தால் அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு பேர். அல்ட்ரா சவுண்ட் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? பேபி டெவலப் ஆகுது இல்லை வயிற்றுல, பேபி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அது பேசுதா ஆய் சொல்லுதா அப்படின்ட்டு. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் ஃபுல்லாக அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லேண்ட் பொல்யூஷன். ரீசெண்டாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, வேஸ்ட் டிஸ்போசல் பற்றிலாம் கேட்குறாங்க. நிலத்தை எப்படி பொல்யூட் பண்ணுறாங்க, காடுகளை அழிக்கிறாங்க, பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்துகள், ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன், கெமிக்கல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து லேண்டில் என்ன பண்ணாங்க, டம்ப் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், மைனிங் ஆக்டிவிட்டீஸ், லேண்ட் ஃபில்ஸ் கொண்டு வந்து வேஸ்ட் கொட்டுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், நியூக்ளியர் வேஸ்ட், ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் சேர்ந்து மண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு சொல்கிறாங்க ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பாம் பிளாஸ்ட்டு அட்டாமிக் பவர் பிளான்ட்லேருந்து வந்ததுன்னா அதுக்கு ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் பேர். ரேடியம், தோரியம், யுரேனியம் அதில் வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸ்ட்ரான்சியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து போன்ஸில் வந்து அக்குமுலேட் ஆகுமா, போன்ஸில் அக்குமுலேட் ஆகுமா. அக்குமுலேட் ஆச்சுன்னா போன் கேன்சர் காஸ் பண்ணுமா, போன் கேன்சர். எலும்பில் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வரும்னு சொல்கிறாங்க. அயோடின் 131 இது பாருங்க, போன் மேரோ, எலும்பு உற்பத்தி, அது ரத்தம் உற்பத்தி ஆகிற போன் மேரோ அதை டிஸ்டர்ப் பண்ணுமா. ஸ்ப்ளீன்னா மண்ணீரல், லிம்ப் நோட்ஸ் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி பிளட் கேன்சர் கான்சல்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் பொல்யூஷன். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 1986 ரஷ்யாவில் உக்ரைனில் கெர்னோபில்ங்கிற இடத்துல நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடந்தது. இதுதான் ரிப்போர்ட்டட் விஷயம். அதுக்கடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா ஓடியே போயிருவீங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கான்செப்ட் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவலில் வந்து வச்சிருக்காங்க, மில்லேனியம் கோல்ஸ்னு வச்சிருக்காங்க. 17
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வச்சிருக்கிறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா புரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக நிலையான நீடித்த வளர்ச்சி. கொஞ்சம் கரெக்டாக எழுதிக்கோங்க. நிலையான நீடித்த வளர்ச்சின்னு தமிழில் பேர். நிலையான நீடித்த வளர்ச்சி அப்படின்னு அதுக்கு பேர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். பெட்ரோல் டீசல்லாம் 25 வருஷத்துக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். இருக்கிற வரைக்கும் எல்லாம் வெட்டி எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் போகிறது, 4 ட்ரிப்பு போய் நம்மள யூஸ் பண்ணிடலாமா? அடுத்த சந்ததிக்கு வேணாவா அது? அடுத்த சந்ததிக்கு வேணுமா இல்லையா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு, அடுத்த ஜென்ரேஷன் வச்சுட்டு போகணுமா இல்லையா? இப்போ இயற்கையை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணாமல், அண்டர்ஸ்டாண்ட், ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து கேர் பண்ணுறதுக்கு பேர் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நிலையான நீடித்த வளர்ச்சி அப்படின்னு அதுக்கு பேர். எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னே இருக்கு ஆக்சுவலாக. தெரிஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்ல அதிகமாக. எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க. எஸ்டிஜி கோல் 1 2 3 ஒரு 17 கோல் வச்சிருக்காங்க. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இது சம்பந்தமா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பாரிஸ் ஒப்பந்தம்னு இருக்கு பேர். பாரிஸ் அக்ரிமெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இயர் நோட் பண்ண மறந்துருக்கேன். இயர் ஏதோ ஒன்று இருக்காது வந்து 2016 வந்து எஃபெக்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குளோபல் டெம்பரேச்சரை வந்து 2 to 1.5% அதுக்கு குறைக்கணும், ரொம்ப அதிகப்படுத்தாமல் குறைச்சி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குளோபல் வார்மிங் தான் முக்கால்வாசி காரணம் எல்லாத்துக்கும். அதை சொல்கிறாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு. இதுக்கு என்ன சொல்கிறாங்க? நிலையான நீடித்த வளர்ச்சி வேணும் அப்படின்னா கரண்ட்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண சொல்கிறாங்க, சேவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம பசங்களை இருக்கிறாங்க தெரியுமா, சார்ஜ் போட்டிருப்பாங்க, போய் மொபைலில் பிடிங்கிட்டு வந்துடுவாங்க, சார்ஜ் ஆன்லேயே இருக்கும். இப்போ கரண்ட் பாஸ் ஆகாமல் இல்லையா? பசங்க அப்படி தான் இருக்காங்க, எல்லாம் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கரண்ட்டை சரியாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு கான்செப்ட் சும்மா அதை எழுதி வச்சிருக்கேன், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு. புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் தான் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் கேட்பாங்க கவர்மெண்ட்டில். இன்னொரு கான்செப்ட் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, கிரீன் எனர்ஜி அப்படின்னு அதுக்கு பேர். பசுமை ஆற்றல் அப்படின்னு பேர். என்ன பசுமை ஆற்றல்? ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக, நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் ஆஃப் எனர்ஜின்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? நான் ரினியூவபிள் படித்தோம். இது ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்க்கு கிரீன் எனர்ஜின்னு பேர். இப்போ பெட்ரோல் டீசல் அதெல்லாம் எடுத்தோம்னாக்கா ஸ்டாக் எடுக்கிறோம், என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுறோம். சோலார் பவர், விண்ட் பவர், அதில் பொல்யூஷன் ஒன்றும் இல்லையே. வேவ் பவர், டைடல் பவர். ஸோ இதுக்கு பேர் வந்து கிரீன் எனர்ஜி, பசுமை ஆற்றல்னு பேர். நம்ம ஏற்கனவே டாபிக் பார்த்துருக்குறோம். ஹைட்ரோ பவர், நீர் மின்சாரம் எடுக்கிறோம். அடுத்து சோலார் பவர், விண்ட் பவர், டைடல், வேவ் எனர்ஜி. இந்த ஹைட்ரோ பவர் இருக்கு இல்லைங்களா, இதில் உலகத்திலேயே வந்து அதில் கரண்ட் எடுக்கிறதுல டாப்பாக சைனாவில் எடுக்கிறாங்க. ஒரு டேம் ஒன்று கட்டி வச்சிருக்கிறான், 3 Gorges டேம் அப்படின்னு பேர். பயங்கர பெரிய டேம், பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. சைனா அவ்வளோ டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. 3 Gorges டேம்னு பேர். மிகப்பெரிய ஜைஜென்டிக்கான டேம். 3 டேம் இப்படி குத்தி குத்தி கட்டி வச்சிருக்காங்க ஒரு இடத்துல. ஐ திங்க் சைனாவில் பெரிய மஞ்சள் ஆறுன்னு சொல்லுவாங்க, யாங்ஸி ரிவர்னு ஏதோ ஒன்று இருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிக் டேம் இந்தியாவில் பக்ரானங்கல், பார்த்தோம் இல்லையா, சட்லஜ் ரிவரில் இருக்குன்னு. இந்தியாவில் வந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து டார்ஜிலிங்கில் 1897. ரெண்டாவது ஹைட்ரோ பவர் வந்து இங்கே சிவசமுத்திரம் காவிரியில் கட்டியிருக்காங்க. இங்கே இது 100 கிலோமீட்டர் சிவசமுத்திரம் ஃபால்ஸ். ஸோ 1902 இருக்கு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் சோலார் பவர். சோலார் பவரில் டாப் ப்ரொடக்ஷன் வந்து வேர்ல்டில் ஜெர்மனி. உலகத்தில் வந்து சிஎஸ்பின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, ஓகேங்களா, சோலார் பவரில். அதில் டாப் வந்து நூர் காம்ப்ளெக்ஸ் சஹாரா டெசர்ட்டில் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. விண்ட் எனர்ஜியில் வேர்ல்டில் லார்ஜஸ்ட் வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் எங்கேயோ வச்சிருக்கிறாங்க. அட் சிங்கிள் லொக்கேஷன் அப்படின்னு கேட்டால் இந்தியாவை சொல்லணும். ஆரல் வாய்மொழி கணவாய் சொன்னாலே முப்பந்தல், சிங்கிள் லொக்கேஷனில் லார்ஜஸ்ட். இந்தியாவில் லார்ஜஸ்ட் வந்து அந்த முப்பந்தல். டைடல் எனர்ஜி எங்கே இருக்குது? கட்ச் வளைகுடா, காம்பிய வளைகுடா. போதாலை சக்தி. வேவ் எனர்ஜி வந்து கேரளாவில் விஜிஞ்சம், அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதை பற்றி கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கு ஆக்சுவலாக. திடக்கழிவு மேலாண்மைன்னு பேர். வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ டவுனுடைய வேஸ்ட்லாம் எடுத்துமே இடத்துல முனிசிபாலிட்டியில் என்ன பண்ணணும்? டிஸ்போஸ் பண்ணணும். திடக்கழிவு வேளாண்மை அப்படின்னு அதுக்கு பேர். இதில் போட்டிருக்காங்க பாருங்க. பிளாஸ்டிக் பை இருக்கு இல்லைங்களா, பாருங்க, பேப்பர் வந்து அவ்வளோ நாள் ஆகுது. மெட்டல் கேன்ஸ், டின்ஸ், அலுமினியம் பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து மக்கறதுக்கு 1 மில்லியன் இயர்ஸ், 10 லட்சம் வருஷம் ஆகுமா. பிளாஸ்டிக் பேப்பர் கவர் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது மண்ணில் போட்டிங்கன்னா மண்ணோடு மண்ணாக மக்க 1 லட்சம் வருஷம் ஆகுமா. அதனால தான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? இதுக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேர். இதில் வந்து எப்படி சாலிட் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. 3R சொல்லுவாங்க, 3R. இதுக்கு முன்னே கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ரீசைக்கிள், ரீயூஸ், 3 வரும் அதில் வந்து 3R அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசைக்ளிங், கம்போஸ்டிங், இது வேற கொடுத்துருக்காங்க. இன்னொரு கான்செப்ட் இருக்கு, பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. 1992 உலக பன்முகத்தன்மை, பல்லுயிர் மண்டலங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரியோ எர்த் சம்மிட் 1992 அப்படின்னு ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. 154 கண்ட்ரிஸ். ரியோ சம்மிட் அப்படின்னு பேர். இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். கட் பண்ணிக்கோங்க பாருங்க.